இந்தியா நியூசிலாந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி டெல்லியில் வந்து சைன் ஆகுது. ஸோ இதன் மூலயமா இந்தியாவிலேருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பல்வேறு பொருட்களுக்கு 0 டியூட்டி இருக்கும். மிக குறைந்த பொருட்களுக்கு வந்து மிக குறைந்த அளவில் டியூட்டி இருக்கும். ஸோ இது நமக்கு ஒரு புதிய கேட்வே அப்படின்னே சொல்லலாம், யூரோப்பை வந்து நாம் கேப்சர் பண்ணுறதுக்கு. ஆனால் அதே நேரத்தில் யூரோப் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது குவாலிட்டி பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா நம்ம பேர் கட்டு போயிடும். ஏற்கனவே வந்து அங்கே நிறைய இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் குவாலிட்டியை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி எஃப்டிஏ சைன் பண்ணும்போது அங்கே வந்து அந்த நாட்டுக்கு போய் பணிபுரியறதுக்கான விசா ஓப்பனிங் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 5000 விசா வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து இந்த யோகா ஆசிரியர்கள், அதுக்கடுத்து பாரம்பரிய மருத்துவர்கள், ஆயுஷ் மருத்துவர்கள், சமையல் கலைஞர்கள், ஐடி பொறியாளர்கள் இவங்கெல்லாம் வந்து அங்கே வந்து அதிகபட்சம் ஒரு 3 வருஷம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கும்போது நாம் ஏற்றுமதி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து இறக்குமதியும் பண்ணுவோம். அப்படி இறக்குமதி பண்ணும்போது பல்வேறு பொருட்கள் இங்கே அதிக அளவில் டம்ப் ஆகி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தி பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக சில பொருட்களுக்கான அனுமதியை வந்து மறுத்துருக்காங்க. பால் பொருட்கள், வெங்காயம், சர்க்கரை, மசாலா பொருட்கள் இதுக்கெல்லாம் வந்து அனுமதி மறுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ப்ராடக்டில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது.